அம்மா வீட்டுக்கு போகலாமா? எப்போவுமே நான் நிறைய லக்கேஜை தூக்கிட்டு 2-3 நாளாக ரெடி ஆகிட்டு அவசரமாக ட்ரெயினுக்கு போய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அம்மா வீட்டுக்கு போய் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 1/2 ஹவர்லேயே அம்மா வீட்டுக்கு போகிறோம். எங்கே என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அம்மாவுக்கு ஆக்சுவலி நான் சொல்லவே இல்லை வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு சரியான ஷாக், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க என்னை பார்த்ததும். அக்காவுக்கும் சர்ப்ரைஸாக போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அக்காவும் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. என் தங்க பிள்ளை வந்து தொட்டிலில் தூங்கிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு ஆக்சுவலி பிரசாதம் கொடுக்கறதுக்கு தான் போயிருந்தேன். பழனி போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் அம்மாவுக்கு வந்து முருகனோட ஒரு படம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவங்களுக்கு முருகன்னா உயிர், அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பிக்சரை பார்த்ததுமே. அதுக்கப்புறம் என் பொண்ணை பார்த்தீங்களா, வீடியோக்கெல்லாம் அப்படி கொலு பொம்மையாட்டம் அழகாக வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தா. அவளையும் நல்லா கொஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்தனால அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அக்கா வீடு பக்கம்தான். அக்காவை கூட்டிகிட்டு போய் அக்கா வீட்டில் விட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தேன். எப்போ அக்கா வீட்டுக்கு போனாலும் அவள் ஃப்ரிட்ஜு திறந்து என்னெல்லாம் வச்சுருக்கா, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா, இதெல்லாம் நான் பார்க்காம வந்த நாளே கிடையாது. எப்போவுமே அவள் ஃப்ரிட்ஜை தான் போய் திறப்பேன். அது என்ன ஹேபிட்னே தெரியல. அதுக்கப்புறம் குட்டி பொண்ணையும் நல்லா கொஞ்சம் ஆசை தீர விட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா இனிமேல் நான் எப்போ போகிறேன்னு தெரியல, எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல மேக்ஸிமம். ஸோ அவளையும் நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாச்சு அம்மா கையால் கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்டு. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிற நேரம் மேக்ஸிமம் கோயில் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும், அதனால் நாங்கள் சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னாங்க. ஆனால் ட்ராவல் இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. இருப்பாப்பா இரு, நீ அதுக்குள்ளே ஏன் போகிற, இருப்பாப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் தம்பி கூட்டிகிட்டு இன்னொரு நாள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேங்க.